நீங்க நினைக்கிறீங்க அவங்க ரொம்ப படிச்சவங்க, அவங்க ரொம்ப சாஃப்டா டீல் பண்றாங்க, அவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறதே இல்லை, பல வருஷமா இருக்கு இவங்கெல்லாம் எங்களை இப்படி பேசுறதே இல்லை. அவனுக்கு நீ சபையில வரணும், ஆனா இவருக்கு நீ பரலோகத்துக்கு வரணும். அல்லேலூயா. நீ அவன் சபைக்கு போன அவனுக்கு ஓகே, நீங்க அந்த சபைக்கு போன அவனுக்கு ஓகே. ஆனா எந்த ஒரு தேவ மனுஷன் உலகத்தை விட்டு வெளியே, பாவத்தை விட்டு வெளியே, அக்கிரமத்தை விட்டு வெளியே, ஆடம்பரத்தை விட்டு வெளியே, அசுத்தத்தை விட்டு வெளியே, காமவிகாரத்தை விட்டு வெளியே, உலகத்திற்கடுத்த ஜென்ம சுபாவத்தை விட்டு வெளியே வர நம்மை உபதேசிக்கிறானோ அவன் நாம் கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்பதற்காக நம்மை நடத்துகிறான். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு தங்களை ஸ்தோத்திரம் தங்களை கடிந்து கொண்டு பேசுகிற ஒருவன் இன்னைக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. பிரதர், நீங்க எப்படி கூட்டத்துக்கு பிந்தி வந்தீங்க அப்படின்னு ஒரு பாஸ்டர் சொன்னா உடனே மேலிடத்துக்கு ஒரு கடிதம், இந்த பாஸ்டரை மாற்றும்படி தயவாய் வேண்டுகிறேன். 1000 பாஸ்டரை மாத்தலாம், ஆனா நீ மாறுகிறது வரை நீ வழங்க மாட்ட. இன்னைக்கு உபதேசங்களை கேட்கும் பொழுது, வார்த்தைகளை கேட்கும் பொழுது, இருதயங்களில் குத்துழுகிற பொழுது, போதகரை, கம்மிட்டியாரை, பேசுகிற சகோதரனை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிற உலகம், ஐயோ தேவ வார்த்தைக்கு முன்பு நான் சரியில்லையே, என்னை மாற்ற வேண்டுமே என்று உணர்ந்திருக்குமானால் இன்றைக்கு எதிர்பார்க்கிற எழுப்புதல் சபைகளுக்குள் என்றைக்கே வந்திருக்கும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் இயேசு கிறிஸ்துவை இன்னும் நான் அறிவதற்காக எனக்கு தடையாயிருந்த உலகத்தை, எனக்கு தடையாயிருந்த சில லாபமானவைகளை கூட நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். காரணம், என் இயேசுவை நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா.